ஹலோ பியூட்டிஸ், இன்றைக்கி ஈஸியாக வத்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நமக்கு தேவையான அளவு சுண்டை வத்தல் எடுத்து வதக்கணும். இந்த சுண்டை வத்தல் ஓரளவுக்கு நல்லா வறுபட்ட அப்புறம் நம்ம இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் அதே கடாயை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இதில் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு வத்தல், கொஞ்சம் கருகப்பிலை போட்டு தாளிக்கணும். இந்த தாளிப்பு ரெடியான பிறகு நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் அண்ட் பூண்டை இதில் போடணும். சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா அது எண்ணெயில் வதங்குற அளவுக்கு பண்ணணும். இது வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு கூட போட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் வதங்கின அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், வத்தல் தூள் அண்ட் குழம்பு மிளகா பொடி அதில் போடலாம். குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம். தென் அதே தீயை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவை வெங்காயம் பூண்டோட வதக்கணும். இப்போ நம்ம நல்லா வறுபட்டாச்சு. இனி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இந்த மசாலா கலவையில் போடணும். போட்டு இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி ஒரு கிரேவி ஃபார்முக்கு வர்றது வரைக்கும் நல்லா வதக்கணும். இதில் தேவைப்பட்டால் ஒரு 1/2 கப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி அண்ட் இதுக்கு தேவையான உப்பு கூட இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிரேவி ஃபார்மெட்டில் வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டை வத்தலை இதில் சேர்க்குறோம். இப்போது இந்த மசாலா ப்ளஸ் சுண்டை வத்தல் எல்லாம் சேர்ந்து சுண்டை வத்தலோட எசன்ஸ் இந்த குழம்புல இறங்கிரும். இதை ஒரு 5 to 10 minutes நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் நல்லா கரைச்சிக்கிறோம். கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை எடுத்து நம்மளோட குழம்புல ஊற்றுறோம். புளி தண்ணியை சுடு தண்ணியில் ஊற வச்சா இன்னும் பெட்டர், ஃபாஸ்ட்டாக கரைஞ்சிரும். இப்போ இந்த மசாலா கலவை ப்ளஸ் சுண்டலில் இந்த புளி கரைசலை நம்ம ஊற்றியாச்சு. இனி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். ஒரு 5 to 8 minutesக்குள்ளே இந்த அளவுக்கு நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் நம்ம அந்த தக்காளி ஸ்மாஷ் ஆகி அந்த எண்ணெய் அது எல்லாமே பிரிஞ்சு மேலே வருதான்னு பார்க்கணும். அந்த மாதிரி எண்ணெய் மசாலாலாம் பிரிஞ்சு மேலே வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை மேலே தூவணும். அவ்வளோதான்.